முன்னாடியே அவர் பிரச்சனைலாம் சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு கேன்சர் பேஷண்ட், 10 வருஷமா கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். ஸோ என்னதான் கீமோ இதெல்லாம் செஞ்சாலும் சப்ளிமெண்ட்ஸ் தான் வந்து என்ன ரிகவர் பண்ணுறது நிறைய உதவி பண்ணியிருக்கேன். இந்த 10 வருஷம் தேடி நிறைய ப்ராடக்ட் நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுறதுல எனக்கு என்ன பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால், கீமோலாம் செய்யறதுனால வந்து ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல் எல்லாமே இறங்கிடும். ஒரு ரெண்டு செஞ்சுட்டா 2 வாரத்துக்கு வெளியே போக முடியாது, இம்யூன் ரொம்ப ட்ராப்பாக இருக்கும். அதனால சீக்கிரம் இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த வாந்தி வர ஃபீல், ஹெப்படைட்டிஸ் இருக்காது, சாப்பிட முடியாது, சாப்பிட்ற டேஸ்ட் தெரியாது, இந்த பிரச்சனைலாம் எனக்கு நான் டெய்லி கொடுத்து பண்ணுற ஒரு விஷயம். இப்போ போன மாதம் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் ஃபோன் பண்ணி நான் சாப்பிட்டு வந்து இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 நாள் வந்து எனக்கு தொடர்ந்து காலையில் எந்திரிச்சாலே வாந்தி இருக்கும். வயிறு ஒன்று சாப்பிடவே மாட்டேன், வயிறு கோசமாக இருக்கும். ஆனால் அந்த கோசமான ஃபீலே வந்து எனக்கு வாந்தி முடியாது. வயிற்று என்ன தண்ணி எதாச்சும் இருந்தாலும் அது ஒரு வாந்தி மாதிரி வந்துடுறேன். ஸோ நான் 4ஆவது நாள் வாந்தி எடுத்து மத்தியானம் அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டேன். மறுநாள்லேருந்து எனக்கு அந்த வாந்தி பிரச்சனை நின்றுச்சு. ஸோ இப்போதே நான் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 3-4 மாதமாக நான் போயிட்டு இருக்கேன். குறைஞ்சிட்டு 1 வாரம் எனக்கு இந்த வாந்தி பிரச்சனை இருக்கும். எதுவுமே சாப்பிட முடியாது. நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஒரு வாந்தி பிரச்சனை, வாந்தி வந்துக்கிட்டே தான் இருக்கலையே, ஒன்றும் பண்ண முடியாது. அது கொஞ்ச நாள் கீழே இருக்கும், திரும்பி அந்த வாந்தி பிரச்சனை மறுபடியும் வரும். நான் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு போன மாதம் சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ நான் 2 வாரமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வாந்தி பிரச்சனை வரல. எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. நான் வந்து டபுள் டெரஸ் ஹவுஸில் இருக்கும். ஒரு படி ஏறினாலே வந்து எனக்கு மூச்சு வாங்கும். ஏன்னா உடம்பு ரத்தம் குறைவாக இருக்கிறதுனால சிம்பிளாக எந்த ஒரு வேலையை என்னால் செய்ய முடியாது. ஹெவியாக தூக்க முடியாது, லைக் சிம்பிள் வெயிட் தான் இருக்க முடியாது. ஏன்னா உடம்பு அந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறதுனால. ஸோ படி ஏறி ரூம் போடும்போது வந்து இந்த தலைவரம் ஆரம்பிச்சிடும், மூச்சு வாங்கும், இதெல்லாம் இருந்துச்சு. இந்த 2 வாரமாக அந்த பிரச்சனை எனக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நான் அதை 1 வாரம் கழிச்சு நல்லா ரியலைஸ் பண்ணி நான் நோட்டீஸ் பண்ணப்போ வந்து படி ஏறினா வந்து எனக்கு அதை அவ்வளோ ஃபீல் தரல. கீழே உட்காந்துருந்துச்சா அந்த தலை சுற்றி மயக்கம் தான் எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகலை. ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு மேலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. நான் நிறைய டிஃப்ரென்ஸும் பார்த்துருக்கேன். அது ஒரு சிவியரான பிரச்சனை இருக்கிறதுனால வந்து எனக்கு விஷயம் ஷேர் பண்ண முடியுது. பொதுவாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா ஒரு சிவியர் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால வந்து சாப்பிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், சாப்பிட்டு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை, நான் நார்மலாக தான் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு ஜெனரேட் ஆகுன்றது ஒரு 1 month 3 months டைம் ஃப்ரேமில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தயவுசெய்து எல்லாருமே வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க, அதை கற்றுவங்க சாப்பிடுங்க. ஏன்னா ஹெச்எஸ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாதத்துக்கு ஒரு ஹெச் ட்ரீட்மெண்ட் போகிறேன், அப்பாயின்மெண்ட் ட்ரீட்மெண்ட் போகிறேன். அங்கே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல் போகிறப்ப ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் 40 பேர் தான் வருவாங்க. இப்போ ஒரு நாள் அப்பாயின்மெண்ட்டுக்கு 90லேருந்து 120 பேர் வராங்க. அவுட் பேஷனாக இருக்கணும், கிமோ செய்யறவங்களா இருக்கணும். ஒரு நாளைக்கு 120 பேர் வராங்க. அந்த சென்டரில் வந்து அப்பாயின்மெண்ட் லைக் டாக்டர் பார்த்து கிமோலாம் செய்யறது. ஸோ ஹெல்த்ன்றது இப்போ ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமா போயிடுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எது ரொம்ப வேலைன்னு கேட்டிங்கன்னா நான் ஹெல்த் தான் சொல்லுவேன். வாழ்றது கஷ்டம் இல்லை, ஆனால் அந்த வாழ்க்கை விளையாட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெல்த்தியாக வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ லக்ஸரி இந்த காலகட்டத்தில் என்ன கழிச்சு கேட்டிங்கன்னா ஹெல்த் தான் லக்ஸரி. ஸோ வாய்ப்பு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.